Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பி ஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நான் சொல்லியிருந்தேன், நிஃப்டி ஸ்விங் வந்து 20 அந்த 900லேருந்து 850 வந்து இந்த ஜோனை மார்க் பண்ணி, ஸோ ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிச்சாக இருக்குது மார்க்கெட்டு, அதனால் ஒரு சின்ன பவுன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி கரெக்டாக அந்த கேப்லேருந்து ஓகே மார்க்கெட் நல்லா மேலே ஏறி இன்னைக்கு வந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து நம்ம போட்டிருந்தோம் இன்னைக்கு காலையில். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, நான் வந்து அந்த 24,100 காலையில் வரும்போது நான் அகைன் ஐ டுக் பேக் மை ஷார்ட்ஸ். ஓகேவா? ஸோ அது வந்து ரெஃபரன்ஸாக போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஜென்ரலாகவே நம்ம பார்க்கும்போது சரியா நம்ம சார்ட்டாக பார்க்குறதுல வந்து நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹை லோ மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் வந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹை பிரேக் ஆச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக கன்சாலிடேட் ஆகி ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து தாண்ட முடியாமல் வந்து அப்படியே நின்றுச்சு குதிக்கி. சரி, இப்போ இது ஸ்ட்ரக்சராக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி 15 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்துருந்தோம், உங்களுக்கு நல்லா தெரியும். 15 மினிட்ஸ் சார்ட்டில் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து நம்ம இங்கே வச்சிருக்கோம். சரி, ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது இது உடஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ உடஞ்சி இது கீழே உடஞ்சி இது கீழே போனதுனால நம்ம இந்த ரெஃபரன்ஸ் வந்து நம்மளோட ஷார்ட்டுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் ஓகேவா ட்ரெண்ட் ரிவர்சல் மாறும் அப்படின்ற ஐடியாவில் வச்சிருக்கிறோம். ஆனால் சின்ன டைம் ஃப்ரேம்லன்னு பார்க்கும்போது நம்ம ஜென்ரலாக நம்ம நண்பர்கள் வந்து அந்த 3 மினிட்ஸ் செட்டப் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த செட்டப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அரௌண்ட் இந்த ஏரியாவில் வந்து பை வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதனால வந்து மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக புல்லிஷ், லோ டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்டாக புல்லிஷ்னு வச்சுக்கலாம். பட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இந்த லெவலில் தாண்டினா தான் வந்து புல்லிஷ்னஸ் வரும் அப்படின்றது தான் இப்போ மார்க்கெட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதான் அதுக்கப்புறம் ஓகே எப்பவுமே ஃபுல்லாக நியூஸ் ஃப்ளோவாக தான் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால ஒன்று இந்த லெவல் தாண்டணும், அப்படி இல்லைன்னா இந்த லோ உடையணும். அப்போ தான் வந்து ஏதோ ஒரு பக்கம் வந்து டிசசிவாக மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்றது தான் என்னோட வியூமே. ஸோ அகைன் நீங்கள் கொஞ்சம் நியூஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் காசியஸாக மட்டும் ட்ரேட் பண்ணீங்க. மிச்சப்படி வந்து கொஞ்சம் பார்த்து மட்டும் எடுத்துங்க. ஏன்னா ஓவர் த நைட் வந்து திடீர்னு என்ன வேணா நடக்கலாம். ஓகேவா? நான் ஜென்ரலாக க்ரூட் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ க்ரூட் வந்து விட்டு கொடுக்காத வரைக்கும், ஃபாலோ ஆகாத வரைக்கும், ஏன்னா 96, 94, 95 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால அது 90க்கு கீழே வந்தால் மட்டும்தான் வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் ஆகும் அப்படின்றது என்னோட இது. பட் அகைன் அதான் என்னோட பயஸ் எப்பவுமே வேரிஷாக தான் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் எப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணீங்க. பட் ஆனால் 3 மினிட்ஸில் வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக மாறிடுச்சு. ஸோ அகைன் கமிங் பேக் டு நம்ம ஜென்ரலாக வந்து பொசிஷன்ஸ் வந்து நம்ம வச்சு பார்ப்போம்ல. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம நண்பர் ஒருத்தரோட அக்கௌண்ட் வந்து நம்ம ஜென்ரலாக வச்சு டீச் பண்ணுவோம்ல. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் பெருசாக ஆர்டர்ஸ் போடல. ஓகேவா? சின்ன 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 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணியிருந்தேன். அதோட லாஸ்ட்டில் வந்து முடியும் போது மட்டும் ஒரு சில டைட் மட்டும் பண்ணி போட்டேன். அதோட ரெஃபரன்ஸாகவே பார்த்தீங்கன்னா பொசிஷனாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 42 ரூபா ப்ராஃபிட்டாக இருக்குது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டாக இருக்குது. நம்ம அது ஸ்ட்ராட்டஜியாகவே பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 28 பொறுத்த வரைக்கும் கால் ரேஷியோ வச்சிருந்தோம்ல. ஸோ நான் அதை வந்து காலையிலேயே கட் பண்ணிட்டேன். ஓகேவா? அது ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த பொசிஷன் வந்து நான் ட்ராக்கிங்காகவே காட்டுறேன். ஸோ இப்போ இது வந்து நான் ஒரு 26,000 ப்ராஃபிட்டில் தான் நான் புக் பண்ணிட்டேன். இது கம்ப்ளீட்டாக வந்து 26,000 ப்ராஃபிட்டில் இந்த பொசிஷனை நான் புக் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம இந்த பிஇ ரேஷியோ வச்சிருந்தோம்ல. ஸோ பிஇ ரேஷியோ வச்சிருந்த பொசிஷனும் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் பிஇ மட்டும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சரி இந்த அக்கௌண்ட்டில் பிஇ ரேஷியோ மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்துலேயுமே வந்து நான் ஆக்சுவலாக வந்து பிஇ வந்து வச்சுருந்தேன் கரண்ட் மந்த் எக்ஸ்பைரியில், அதனால கரைஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த 74 ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தோம், 84 ரூபாய்க்கு செல் பண்ணி நல்லா கரைஞ்சிச்சு. அதனால இதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ அந்த புக்ஸை வந்து மே 5th வந்து 23,700 ஏன்னா அதான் சப்போர்ட்ன்றதுனால அதில் வந்து ரைட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 26th மேல 24,500 வந்து வச்சிருக்கோம். சரியா? அதுக்கான ரேஷியோ தான் இது. ஸோ அதை ட்ராக்கிங்காக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த பொசிஷன் வந்து இப்போ 5th மேல வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இதோட பே ஆஃப் இப்படி இருக்கு. ஸோ மேலே போனாலும் நல்லா தான் இருக்கும். கீழேயும் வந்து 23,600 தாண்டுற வரைக்கும் வந்து இது பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லைன்ற மாதிரி இந்த பே ஆஃப் இருந்துச்சு. ஸோ இது முடிஞ்சிச்சு. அதே மாதிரி நம்ம ஜூன் ஸ்டார்டில் ஒன்று வச்சிருந்தோம்ல, அது அப்படியே தான் வச்சிருக்கேன். அது இன்னும் எந்த சேஞ்சுமே இந்த அக்கௌண்ட்டில் வந்து சரி நான் எந்த சேஞ்சுமே வந்து இதில் பண்ணவே இல்லை. ஜூன் ஸ்டார்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே 2024 அந்த ஸ்டார்டில் வந்து அப்படியே தான் இருக்கு. ஸோ அதனால அந்த பொசிஷன் வந்து இன்னைக்கு ஒரு 7 ரூபாய் ரிகவர் ஆயிருக்கு. பட் ஆனால் ஓவராலாக வந்து அந்த பொசிஷன் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் 23 இருக்கும்போது எடுத்தது. பட் ஆனால் தான் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் புக் பண்ணியாச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், இது புக் பண்ணதை இப்போ டெலிட் பண்ணிடுறேன். இது ஒரு 26 புக் பண்ணியிருக்கோம். இது தமிழ் டெலிட் பண்ணுறேன். இப்போ இந்த 2 பொசிஷன் தான் வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் தான் வந்து புதுசாக வந்து பொசிஷன் பில் பண்ணோம். அது எப்படின்றது பொறுமையாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது இன்னொன்று நான் என்னோட அக்கௌண்ட்டில் வந்து நேற்றே சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா, நான் வந்து டீப் ஐடிஎம்மாக வந்து புட்டு பை பண்ணிட்டேன். ஃப்ரைடே அன்றைக்கி சொல்லியிருந்தேன் டீப் ஐடிஎம்மாக பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து கரண்ட் வீக்கில் வந்து இந்த 2 செல் பண்ணியிருந்தேன். ஸோ இது 2 நல்லா கரைஞ்சிச்சு, அதை புக் பண்ணிட்டேன். ஓகேவா? அதோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா இப்போ 5th மேல வந்து அதே மாதிரி நான் 130 குவான்டிட்டி இருக்கிறதுனால அதுவும் டீப் ஐடிஎம்மாக இருக்குது. ஓகேவா? 25,000 புட்டு மார்க்கெட் 24ல் தான் இருக்குது. ஏன்னா நான் 1000 ருபீஸ் இருக்க புட்டு வந்து டீப் ஐடிஎம்மாக வாங்கி வச்சிருக்கேன். அதனால என்னன்னா திரும்பி அதை புக் பண்ணிட்டு
நேற்று இந்த பொசிஷன் வச்சிருந்தேன். ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த பொசிஷன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு எம்டிஎம்மாக பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு ஓவராலாக 2800 ப்ராஃபிட்டில் இருக்குது. இதுவும் அதே ட்ராக்கிங்காகவே பார்த்தீங்கன்னா தெரியும். புக் பண்ணி போட்டது இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஸோ இதில் ஒன்று தான் வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் அந்த 2 நாள் முன்னாடியே புக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதோட பே ஆஃப் இதே மாதிரி தான். மேலே போனாலும் வந்து 24,200க்கு மேலே தான் நான் ஒரி பண்ணோம். கீழே வந்தாலும் வந்து நல்லா இவ்வளோ தூரம் பொசிஷன் இருக்குது. ஸோ பொறுமையாக கீழே வர அதே மாதிரி தான். இந்த 23,500 இல்லை 23,600ன்றது பழைய சப்போர்ட்னு வச்சுப்போமா, பழைய முந்தானத்துக்கு மேலே ஒரு பவுன்ஸ் வந்துச்சு இல்லை, சரி டிப் வந்து பவுன்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, 23,750 800. ஸோ அதுக்கு கீழே போனால் மட்டும் தான் இந்த பொசிஷன்லாம் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற ஆங்கிள் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஏற்றம்ல வந்து உங்களுக்கு நான் லோன் எடுத்து ஒரு அமௌண்ட் போட்டு ரொம்ப கன்சர்வேட்டிவாக பண்ணுறேன்னு சொல்லியிருந்தால அதோட அப்டேட் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னைக்கு வந்து இன்னையோட டே எம்டிஎம் ஓகேவா, இன்னைக்கு எல்லா பொசிஷனும் சேர்த்து டே எம்டிஎம் இன்னைக்கு 23 ரூபா வந்துச்சு. ஸோ அது திரும்பி அதுவும் அதே பொசிஷனாகவே பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அதில் வந்து நம்ம என்ன வச்சிருந்தோம், 5th மேல ஒரு பொசிஷன் வச்சிருந்தோம், அதே மாதிரி 26th மேல ஒன்று வச்சிருந்தோம். ஸோ 5th மேவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது மட்டும் பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 24,600 காலை வந்து நான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன் பிஎஃப்ஆ. ஸோ 2 லாட் இருந்துச்சு, இது ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த பொசிஷன் மட்டும் உள்ள டைட் பண்ணி போட்டேன். அது நான் பேஆஃபாகவே காட்டுறேன், உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராஃபிட் இன்னைக்கு மட்டும் இதோட 12,000 ரூபாய் இருக்குது. நான் பேஆஃபாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஆர்டராக பார்க்கும்போது நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஆர்டராக பார்க்கும்போது ஆர்டர் புக்கில் நான் வந்து 5th மேல் மட்டும் வைக்கிறேன். சரி, 5th மேல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு வெளியில் இந்த ப்ரொடெக்ஷன் ஒரு 3 லாட் இருந்துச்சு, அதை என்ன பண்ணேன், இதை கட் பண்ணிட்டு உள்ளே எடுத்துன்னு வந்துட்டேன். ஓகேவா, 25லேருந்து ஒரு 200 பாயிண்ட் உள்ளே எடுத்துன்னு வந்துட்டேன். அது காலையிலேயே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே போனதுனால இந்த 3 மினிட்ஸ்லேயே வந்து பை வந்ததுனால என்ன பண்ணேன்னா இந்த 2 லாட் இந்த ஷார்ட்டை வந்து புக் பண்ணிட்டேன். ஓகேவா, இந்த 2 லாட் இந்த ஷார்ட்டை புக் பண்ணிட்டு ஒரே ஒரு லாட் மட்டும் இதில் செல் பண்ணியிருக்கேன். 24,600ல 2 இருந்துச்சு, அதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன், அதை ஒன்றா மாற்றிட்டேன். ஓகேவா, மாற்றிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஏற்கனவே இதில் வந்து 2 லாட் 3 லாட் வச்சுருந்தேன். அப்போ ஓவராலாக நெட்டுக்கு வந்து இப்படி இருந்துச்சு, பொசிஷன் வந்து இப்படி இருந்திருக்கும். அதை என்ன பண்ணிட்டேன், ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக ஃப்ளாட்டும் பண்ணிட்டேன். அது பொசிஷனாகவே காட்டுறேன், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி 26th மேலேயும் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 26th மேல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த பொசிஷனாகவே சொல்கிறேன். 26th மேல வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 24,200 புட்டில் ஆரம்பித்தேன். ஸோ அதை என்ன பண்ணிட்டேன்னா அதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ 24 புட்டு ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன். அதை வந்து புக் பண்ணிட்டு வெளியில் இருந்த புட்டு வந்து 23,900ல இது 2 லாட் வச்சுருந்தோம், அது 2 லாட்டை கட் பண்ணிட்டு இது 3 லாட்டாக போட்டேன். ஓகேவா, இது ஒன்று மட்டும் தான் இதில் நடந்த சேஞ்சு. ஸோ இதுவும் பே ஆஃபாகவே காட்டுறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 26th மேவை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு 10,000 வந்துச்சு, 5th மேல வந்து இன்னொரு 13,000 வந்துச்சு. ஸோ ஓவராலாக வந்து 23 ரூபா வந்துச்சு. அது பே ஆஃபாகவே காட்டுறேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்து தான் உங்களுக்கு ரஃபாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அந்த நேவோட ஸ்ட்ராங்கிள் வந்து ஸோ இப்படி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த புட்டு 24,200 புட்டை வந்து கட் பண்ணிட்டேன். ஓகேவா, அதை கட் பண்ணிட்டு 3 லாட்டாக வந்து இதில் எடுத்துருந்தேன். ஸோ அதனால என்ன இருந்ததுன்னா இங்கேருந்து பே ஆஃப் ஆகல, இப்படி இருந்து பே ஆஃப் நான் இதை கட் பண்ணிட்டு 2 லாட்டாக இருந்தது வந்து நான் 3 லாட்டாக போட்டிருக்கேன். ஸோ 3 லாட் இப்படி இருக்குது. மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ப்ரொடெக்ஷன் எதுவுமே போடல. ஸோ ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது எனக்கு இதுதான் ஒன்று இதுக்கு மேலே போகணும், அப்படி இல்லைன்னா இதுக்கு கீழே வரணும் அப்படின்ற மாதிரி இந்த பொசிஷன் வச்சிருக்கேன். ஸோ இந்த பொசிஷன் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது ஃப்ளாட்டாக இருந்துச்சு. இப்போ இதில் வந்து ஒரு ஓவராலாக வந்து ஒரு 7,000 ரூபா ப்ராஃபிட் வந்துருக்கு. அதே மாதிரி 5th மேல பொசிஷன் வந்து பாருங்கள். 5th மேல வந்து ஆமாம், நான் மேலே வந்து ஒரு பொசிஷன் கம்மியாக வச்சுருந்தேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ இதை டைட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா இப்போ அந்த 3 மினிட்ஸ் நம்ம ஸ்ட்ரக்சராக வந்து ஃபாலோ பண்ணுவோம், ஒரு செட்டப்பாக. அந்த செட்டப்பில் பை வந்ததுனால இந்த ரிஸ்க் வந்து இப்படி ஓப்பனாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்படி ஓப்பனாக இருந்துச்சு. நான் அதை சேர்த்து பை பண்ணி ஃப்ளாட்டாக பண்ணிட்டேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை நான் இதான் சொன்னேன், மேலே போச்சுன்னா நான் இதை ஃப்ளாட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன். மிச்சபடி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் 24,100ல இருந்த ரெண்டு புட்டு அப்படியே இருக்குது. அதுக்கு ப்ரொடெக்ஷனாக வந்து 23ல வாங்குது அப்படியே இருக்குது. மீதி எல்லாம் வந்து இந்த கால்ஸ் அப்படி தான் இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகுது கீழே போகுதுன்ற மாதிரி வச்சுட்டு ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் நான் இது டிப்ளாய் பண்ணும்போது நான் 5 lakhs வச்சு டிப்ளாய் பண்ணேன். ஓகேவா, ஏன்னா எஸ்டிமேட் இன்னும் 3.52, ஆனால் இது அலோகேட் பண்ணது 5ன்னு வச்சேன். இப்போ இந்த 5க்கு வந்து இது 25 ரூபா இருக்குது. அப்போ நான் வந்து என்ன சொல்லலாம், 5 லட்ச ரூபாய்க்கு 25னா 5% வந்துச்சு இதுலேயே. ஸோ இப்போ இதை நான் இன்னொரு 1 நாள் இல்லை 2 நாள் பார்த்துட்டு ரேஞ்சுக்குள்ளே இருக்கா அப்படின்னா ரிஸ்க்கை மட்டும் நெகோஷியேட் பண்ணி டைட் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் முடிச்சிருக்கேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு அதான் கொஸ்டின் சைடோட அப்டேட். மிச்சபடி எல்லாமே வந்து பொறுமையாக ரிலாக்ஸாக தான் வச்சிருக்கேன். ஸோ இன்னொரு இங்கேருந்து இவ்வளோ தூரம் போனாலும் பெருசாக வந்து நம்மளுக்கு எம்டிஎம்ல எதுவும் பங்கும் இல்லாத அளவுக்கு தான் கொஸ்டினாக வச்சிருக்கேன். ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து பண்ணும்போதும் பொறுமையாக இதே பண்ணுங்க. அகைன் அதான் என்னோட வியூ வந்து அதான் எக்ஸ்பெக்டேஷன் நான் தெளிவாக சொல்லிட்டேன். எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, நான் ஸ்லைட்லி பீரிஷாக தான் இருக்கேன். அதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குன்னா அதான் நான் ஆக்சுவலாக என்னன்னா இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்தால் செல் பண்ணலாம்னு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ அதனால் நான் ஷார்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் இதுக்கு மேலே வந்துச்சுன்னா நான் விட்டு கொடுத்துருவேன். ஓகேவா, நான் அதை விட்டு கொடுத்துருவேன்னா நான் ஷார்ட்ஸை கம்ப்ளீட்டாக புக் பண்ண மாட்டேன். நான் வந்து ஸ்லைட்டாக வந்து என்னோட பொசிஷன் வந்து புலிஷ் பீரிஷ். அப்போ நான் இந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த லோ உடஞ்சா டவுன் சைட் ரிஸ்க் மேனேஜ் பண்ணுவேன், இந்த ரேஞ்சு உடஞ்சதுன்னா அப் சைட் ரிஸ்க் மேனேஜ் பண்ணுவேன். என்னோட எல்லா பொசிஷன்லையும் ஆங்கிளில் மட்டும் இது வச்சிருக்கிறேன். இனி வந்து இந்தியா விக்ஸ் நல்லாவே கூல் ஆஃப் ஆச்சு. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா
யூஎஸ் சிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு இறங்கல. நேற்றும் சரி, ஃப்ரைடேவும் சரி, இன்னைக்கும் சரி அந்த அளவுக்கு இறங்கல. ஆனால் இந்தியா விக்ஸ் மட்டும் நல்லா கூலாக போயிடுச்சு. அது எப்படி எடுத்துக்கலாம்னு தெரியல. அதான் நியூஸாகவே பார்க்கணும்னா நீங்கள் வந்து யூஎஸ் ஆயில் இருக்கும்ல, ஸோ க்ரூட் ஆயில் அது ரேட்டை பாருங்க. மிச்சப்படி நான் வேற எதுவும் பார்க்கறதே இல்லை. ஸோ யூஎஸ் க்ரூட் ஆயில் வந்து நல்லா கூலாக பண்ணால் மட்டும்தான் இந்தியன் மார்க்கெட் மேலே போகும். இல்லைனா ரைஸாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் வந்து டஃபாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ட்ரெண்டிங் மார்க்கெட் வந்து இது ட்ரெண்ட் டவுனில் இருக்குதுன்றதுனால. ஸோ நீங்கள் இதை மட்டும் பார்த்துங்க. அதே மாதிரி என் சைட்ல இருந்து ரிலையன்ஸ் வந்து இன்னைக்கு நான் ஒரு பொசிஷனல் ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணிருக்கேன். அது ஸ்விங் ட்ரேடிங் குரூப்ல போட்டிருக்கேன். அது என்ன பர்பஸ் அப்படின்றதெல்லாம் அதை மூவ் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போதான் அது கரெக்டாக அந்த இடத்துல இருக்கு. அது ஏன் ஸ்விங்கா இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்களும் ஒரு லேர்னர் இருந்தீங்கன்னா சார்ட்டா பாருங்க. சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் ரிலையன்ஸ் வந்து நான் பேஸ்ட் ஆன் 1 hour சார்ட் வச்சு கூட பார்த்தேன். அது அது நீங்க பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு. நான் இப்போ இந்த வியூ வந்து இங்க ஓப்பனா ஷேர் பண்ண விரும்பல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க ஸ்விங் ஹைன்னு எடுத்துக்கிறீங்களா, இல்லைனா வந்து பிரேக் டவுன் எடுத்துக்கிறீங்களா, இல்லை அப்னு எடுத்துக்கிறீங்களா, நீங்க ரிசெக்ட் பண்ணுங்க. 1 hour சார்ட் வச்சு பாருங்க. உங்களோட வியூ என்னதுன்னு சொல்றது நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் என்னதுன்றது நாளைக்கு மூவ் ஆகட்டும். அதுக்கேற்ற மாதிரி வந்து என்னோட வியூ என்னதுன்னு சொல்லி நான் ரிவீல் பண்றேன். பட் நீங்க வந்து பாக்குறீங்கன்னா இது வந்து ட்ரெண்ட் அப்பா டவுனா ஸ்விங்கை பொறுத்த வரைக்கும் இது இம்பார்ட்டண்டா இருக்கா, எங்க இருக்குதுன்றத வந்து நீங்க பாருங்க, லேர்ன் பண்ணுங்க. முடிஞ்சா வந்து நம்மளோட கமெண்ட்லயும் போடுங்க. எல்லாம் எனக்கு மெசேஜ் தனியாக அனுப்பிச்சு விடுங்க உங்க வியூ என்னதுன்னு. நான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி வந்து நம்மளோட ரெக்கார்டட் வீடியோ ஆஃப் டெய்லி மார்க்கெட் ஸ்டோரி பார்ப்போம். See you guys. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.